ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதா ராஜ். வீட்டிலிருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் 100 டேஸ் ஹாப்பி லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ 100 டேஸ் 100 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டுட்டோரியல் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். அண்ட் நீங்கள் இந்த டுட்டோரியல் வீடியோவிலேருந்து ட்ரை பண்ணுறத மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதிகமான என்ட்ரிஸ் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று காத்துக்கிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி டே 6. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வீடியோ என்ன அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். அண்ட் நம்மளோட திவிஷ் அகாடமியை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் திவிஷ் அகாடமியில் உள்ள ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் விமென்ஸ்க்கான டெவலப்மெண்ட் கிளாஸஸ், கிட்ஸ் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சந்த்பாலி இயரிங் எப்படி வந்து பர்ஃபெக்டாக ரேப் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ சந்த்பாலி பேஸ், அதோட ஒரு த்ரெட் கட்டர், த்ரெட் க்ளூ, இதுதான் நமக்கு வேணும். இந்த சந்த்பாலி இயரிங்கில் எக்ஸஸாக இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே சில்க் த்ரெட்டுக்கு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது, மார்க்கெட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் சில்க் த்ரெட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரெகுலர் ஆர்டர்ஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சில்க் த்ரெட் இயரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம், எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்றத. ஸோ எப்போதுமே நம்மளோட த்ரெட்டை ரேப் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்ட்லேயே ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்பீடு இருக்கும். நம்ம எந்த மெத்தடில் ரேப் பண்ணாலுமே நம்மளோட த்ரெட்டை எடுத்தாலுமே ஈஸியாக வரதான் செய்யும். ஆனால் அதை ரெகுலராக கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் நமக்கு ஸ்பீடு இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எட்ஜை லைட்டாக க்ளூ போட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே ரேப் பண்ணுறப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட த்ரெட்டு வந்து ஃப்ளாட்டன் ஃபார்மில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு ரேப் பண்ணி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டிங்க போதும். நீட்டாக அதில் போய் ஹோல்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று விட்டு ஒன்று கரெக்டாக நம்ம முடிகிற இடத்துல இருந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம த்ரெட்டை எடுத்து உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கிறப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நான் விரலை எந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரேப் பண்ணுறதுல நம்ம டைட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக வரும். எந்த ஒரு செதும்பலும் இல்லாமல் ரொம்ப ஃபினிஷிங்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ நம்மளோட கான்செப்டே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரணும் அப்படின்றது தான். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதிலெல்லாம் நான் வந்து சேல் பண்ணுறேன். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் ஈவன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுன்னாலே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ ஒன்றோட ஒன்று பக்கத்தில் ரேப் பண்ணணும். ரேப் பண்ணி எடுக்கிறது நீட்டாக ஃப்ளாட்டன் ஆகி இருக்கா அப்படின்றத கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது கரெக்டாக நம்ம முடிக்க போகிற இடம் வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக ரெண்டு பக்கமும் எது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ரெண்டு பக்கமும் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ்லேயும் நீட்டாக உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூவே வெளியே தெரியாத அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நல்லா டைட் பண்ணி இழுத்திங்கனாலே தெரியும், நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங்காக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சந்த்பாலி இயரிங் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சந்த்பாலி இயரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே நம்ம மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டட்டு மல்டி கலர்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா 5 காம்போ, 3 காம்போ, 7 காம்போ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்.
ஒரு டைம் வந்து நம்ம ஒரு இயரிங்குள்ளே ஸ்டட்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம கீழே இருக்க பேஸை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் கலர் கஸ்டமைசேஷன் அப்படின்றது இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது இதோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நிறைய கலர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம காம்போ பேக்கை கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anita Raj.